சரகண பவாய செல்வக்குமார சுவாமியே நமக. அன்பு நேயர்களே, இந்த சேனல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதமான திருநாள், நல்ல நாள் என்று நான் கூறுகிறேன். காரணம், இதோ உங்கள் கண் முன்பாக ஒரு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ செல்வக்குமார சுவாமி வீற்றிருக்கிறார். அவருக்கு பரிபூர்ணமான பூஜைகள், அந்த புனஸ்காரங்கள் எல்லாம் முடிந்து அவர் மன நிறைவாக இருக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் காட்சியை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இது ஒரு பொன்னான நேரம். இந்த சனிப்பெயர்ச்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்விலும் நல்ல ஒரு புது ஆண்டாக, புது மாதமாக, புது வருடமாக உங்களுடைய அத்தனை கஷ்டங்களும், நஷ்டங்களும், வியாதிகளும், குடும்ப பிரச்சனைகளும், திருமண தடைகளும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. இந்த ஆண்டிலே நீங்கள் செய்ய வேண்டியது இயற்கையும் இறைவனையும் நம்புங்கள். காரணம், மனிதன் எனக்கு இறை வழிபாடு இல்லை என்று சொன்னால் பரவாயில்லை, இயற்கையை நம்புங்கள். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம், இந்த 5 பஞ்சபூதங்கள் இல்லாமல் நாம் உயிர் வாழ்வதில்லை. மாதா, பிதா, குரு, தெய்வம், இப்படி நாம் முன்னோர்களையும் கடந்து வந்த பாதைகளையும் நிறைக்கும் பொழுது கஷ்டங்கள் அதிகமாக கண்ணுக்குப்படும், நஷ்டங்கள் நிறையா வந்திருக்கும். இனி அந்த குறைகள் உங்களுக்கு ஒருபோதும் இல்லை. காரணம், நீங்கள் வணங்குவது ஸ்ரீ சரகண பவாய செல்வக்குமார சுவாமி. 100 ஆண்டு காலங்களுக்கு முன்பான அந்த கோயிலுடைய வரலாறுகள் சொல்லுகிறது. இந்த குப்பையண்ண சுவாமி, செல்வக்குமார சுவாமி ஒரு இடத்தில் அமைந்துள்ள இந்த இடங்களில் நீங்கள் வரும்பொழுது இங்கு நீங்கள் நிறைய நாகப்பாம்புக்கு அல்லது பாம்புக்குண்டான நாகதோஷம் உடையவர்களுக்கு ஒரே கோவிலில் உங்களுடைய அத்தனை கஷ்டங்களும் குறைகளும் நிவர்த்தி ஆகிறது. நீங்கள் ஊர்க்குருவி உலகம் முழுக்க பறந்தாலும் கூடுதலை தேடி வரும் என்று சொல்லுவார்கள். உங்களுடைய கஷ்டத்தை தேடி நீங்கள் காசிக்கு போனாலும், கன்னியாகுமரிக்கு போனாலும், நாம் முடக்குறிச்சி, எழுமாத்தூர் எல்லக்கடையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ குப்பையண்ண செல்வக்குமார சுவாமி கோவிலுக்கு வரும் பொழுது இந்த அத்தனை அதிசயங்களும் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு ஒரு தோல் பிரச்சனை இருக்கிறது, குடும்ப பிரச்சனை இருக்கிறது, தூக்கமின்மையால் என்று அவதிப்படுபவர்களுக்கு ஒரு முறை வந்து பாருங்கள். இங்கு நடக்கக்கூடிய காலை அதிகாலை 6 மணியிலிருந்து துவங்கி கோமாதா பூஜையிலிருந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு பூஜைகளும் கலந்து கொண்டு உங்களுடைய உடலிலே, உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய மனசிலே ஒரு நல்ல தெளிவான புத்தியையும் சித்தியையும் பெற்று செல்லுங்கள். காரணம், கஷ்டப்பட்டு வந்தவர்கள் அனைவரும் இங்கே யாரும் நஷ்டப்படவில்லை. காரணம், இந்த கோயிலுக்கு வருவது ரொம்ப கஷ்டம்தான். உங்களை வர விடாது, வருவதற்கு தடை செய்யும். ஆனால் கஷ்டப்பட்டு ஒரு முறை வந்து விட்டால் உங்கள் கஷ்டங்கள் இங்கேயே நீங்கி நீங்கள் போகும்பொழுது புது பொலிவுடனும் புத்துணர்ச்சியுடன் மீண்டும் செல்வீர்கள். காரணம், இங்கு வந்து ஒவ்வொருவரும் பயன் பெற்றவர்கள், பலன் பெற்றவர்கள், ஆரோக்கியம் அடைந்தவர்கள், பொருளாதார ரீதியாக கஷ்டம், நஷ்டம், கோர்ட்டுகள், வழக்குகள், திருமணம், விவாகரத்து, கணவன் மனைவி பிரச்சனை, அப்பா அம்மா அண்ணன் தம்பி பிரச்சனை, இப்படி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை சரி செய்ய கோவிலில் அர்ச்சனை செய்யுங்கள் என்று சொல்வார்கள். அந்த அர்ச்சனையை இந்த கோயிலிலே, இந்த தலத்திலே செய்யுங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் சந்தன காற்றுக்களை சுவாசிக்கக்கூடிய காலம் வரும். சரித்திரத்தில் நீங்கள் இடம்பெறக்கூடிய காலம் வரும். மனிதன் பிறப்பதும் இறப்பதும் ஒரு முறை என்று சொல்லுகிறார்கள். பிறந்து விட்டோம், இறப்பது தெரியாது. ஆனால் இறப்பதை கூட ஆரோக்கியமான நல்ல சிந்தனையுடன் நீண்ட நாள், நெடிய நாள் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு ஸ்ரீ குப்பையண்ண சுவாமி, செல்வக்குமார சுவாமி உங்கள் அருள் புரியட்டும். அனைவரும் வாருங்கள். இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கக்கூடிய உங்களுக்கு கீழே ஸ்க்ராலிங்கில் நம்பர் கொடுத்துருப்பாரு, அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது கூகுள் மேப்பில் போய், எந்த கூகுளில் நீங்கள் எங்கே இருந்தாலும் போயிட்டு எழுமாத்தூர் எல்லக்கடை ஸ்ரீ குப்பையண்ண சுவாமி, செல்வக்குமார சுவாமி என்று பதிவிடுங்கள். உங்களுக்கு வழிகாட்டும். மீண்டும் ஒரு முறை நல்ல பதிவுகளில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.